உதடுகளில் தோல் உரியறது உண்டு. அப்படி உதடுகளில் தோல் உரியும் பொழுது நம்ம சும்மா இல்லாத வேளால் அது பிச்சு பிச்சு வேற விட்டுரும். அது வேறு உதடெல்லாம் எரியும் ஊற்றி சாப்பிட முடியாது. அது உதட்டில் வந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு நம்ம தானே ஜில்லுன்னு போட்டு தடவி கிடவி பண்ணுவோம். அதெல்லாம் அது போகாது. அது உதட்டில் வந்த பிரச்சனை இல்லை. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மண்ணீரில் வந்திருக்கிற பிரச்சனை. மண்ணீரில் பிரச்சனைன்னு பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் மண்ணீரல் சூடாகிடும் சில சமயத்தில். அப்படி சூடாகும் பொழுது இந்த சூடு தாங்காமல் உதடெல்லாம் என்ன ஆகிடும், வெடிச்சு போய் அப்படி மெலிசாக தோல் உரிகிற மாதிரியா வந்துடும். அப்போ அந்த மண்ணீரலை குளிர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்ணீரலை குளிரத்துக்கு மட்டும் இல்லை, உடம்புடைய வெப்பம் நார்மலாக இருக்கிறதுக்கே கூட நம்ம இதை பண்ணலாம். குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு தினமுமே கூட காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றிட்டு நல்லா அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் டைம் நம்ம வாயிலேயே அந்த எண்ணெயை வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அந்த சர்ஃப் நுரையெல்லாம் குபுன்னு வர மாதிரி வாய் ஃபுல்லும் நுரை வரும் அதில். அப்புறம் அதை அப்படியே குளிச்சிடணும். அப்புறம் வாயில் அலும்ப வேண்டாம். இல்லைன்னா அப்படியே வாயை குளிச்சுட்டு நம்ம பாடு கொஞ்ச நேரம் பேசலாம் இருக்கும். அப்புறம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து வாயை குளிச்சிடலாம். இது என்ன பண்ணும், அந்த மண்ணீரல் கல்லீரல் உடம்புனுடைய இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாத்துலேயும் வெப்பம் அதிகமாக இருந்ததுனாலும் எதனா கிருமிகள் இருந்ததுனாலும் எல்லாத்தையும் அழித்து சுகமாக ஆக்கிவிடும். நம்மளுடைய உள் உறுப்புகளுடைய ஆரோக்கியம்தான் நம்மளுடைய முக அழகு.